ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/3/2026 கருணையா ப்ளஸ் KN 616க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபோல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிருக்கோம். அதோட நம்ம ABC போர்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போர்ட் ரிசல்ட் வந்து 264. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 349. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 885 சொல்லிட்டு இது எல்லாமே வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லைன் சீரியல் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த சீரியலை வச்சு தான் நம்ம லாஸ்ட் ட்ரா வந்து ABயில் வின் பண்ணியிருந்தோம். ABயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 26 கிடச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கிடச்சது வந்து 2 times ஒன்ஸ் வந்து 26 வந்து கன்டினியூ ஆகிருந்துச்சு. அதை தான் நம்ம போன ட்ரா பார்த்துருந்தோம். நம்மளுக்கு வந்து 26 வந்து ABயில் ஹிட் ஆயிருந்துச்சு. இப்போ சேம் ஃபார்மெட் தான். அதுலேருந்து மிஸ் ஆன நம்பர்ஸை இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்த போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7 0 நம்ம சப்போர்ட்டோட எடுத்துருக்கோம் நண்பா. அதாவது இங்கே இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல 2 and 6, இங்கே நம்ம 2 6ன்னு எடுத்திருந்தோம். அதேமாதிரி 2 ட்ரா வந்து நம்ம விட்டோம். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 2 இங்கே 6 2 6. அதுக்கடுத்து இதே ஃபார்மெட்டில் நம்மளுக்கு 2 ட்ரா விட்டோம். இங்கே கவனிங்க, நம்மளுக்கு இது லாஸ்ட்டாக போன வாரம் கிடச்சது 2 and 6. ஸோ நம்மளுக்கு போன வாரம் வந்து 2 6 வந்து நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ சேம் ஃபார்மெட் தான். இப்போ 2 time ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜம்ப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த 2 time ஒன்ஸில் மிடில் இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்த போகிறோம். அதாவது இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 ட்ராவில் இருக்கிறது 001 815. அப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 5 8 0. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற நம்பர். அதுக்கடுத்து நம்மளுக்கு இதில் கவனிங்க, இந்த விடுபட்ட இந்த ரெண்டுலையும் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 885ம் 349 இருக்குது. இதில் கவனிங்க 3 4 5 8 9. அப்போது நம்மளுக்கு இந்த நம்பர்ஸுக்கும் இந்த நம்பர்ஸுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு இல்லாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 6 7 9. அதே மாதிரி இதில் கவனிச்சிங்கன்னா 1 2 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 9 0. இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் காமனாக உள்ள நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நம்மளுக்கு இதுலையும் நம்மளுக்கு காமனாக இருக்கிற நம்பர்ஸ், அதாவது இதுக்கு நம்மளுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 மட்டும் தான் ரிமைனிங்கில் இருக்கும். இதில் கவனிச்சின்னா தெரியும். இதில் கவனிங்க, இப்போ உதாரணத்துக்கு 1 இருக்குது, 1 அழிங்க 1. அதுக்கடுத்து 5 5, அடுத்து 8 8 0 0. அதுக்கடுத்து 2 2 3 3 4, இங்கே 4. அதுக்கடுத்து 6, இங்கே 6. அடுத்து 7க்கு 7. அதாவது இதில் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்க போகிறது 7 மட்டும்தான். இதில் வந்தது போக வராத நம்பர்ஸில். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 9, இங்கே 9. அப்போது இதில் நம்மளுக்கு இடப்பட்டு நிற்கிறது நம்மளுக்கு வந்து 7 மட்டும்தான். இதை வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இதுக்குள்ள நம்பர்ஸ் மொத்தமாக நம்பர்ஸ் எழுதணும்னா நம்மளுக்கு, அதாவது இதில் 7க்கு 7 அழிக்க வேண்டியது வருமே சொல்லிட்டு இப்போ சில நண்பர்களுக்கு வந்து டவுட் ஆகிருக்கும். அதுக்காக தான் நாங்கள் எழுதுகிறேன். இதில் கவனிங்க 1 5 8 0. இதில் கவனிச்சிங்கன்னா 2 இல்லை 3 3 4 5 8 9. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மொத்தமாக இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ்னு மட்டும் கணக்கு பண்ணுங்கள். மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் வந்து 2 6 நம்மளோட இந்த ஃபார்மெட்டு, அதனால் 2 6. அதுக்கடுத்து 1 2 3 4 5 6 7 இல்லை, 8 9 0. ஸோ இதை தான் நாங்கள் சொல்ல வரேன். ஸோ 2க்கு மிடில் நம்மளுக்கு அந்த 0 to 1, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 0ல் நம்மளுக்கு இந்த 2 ட்ரா மிடில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் வந்து 7. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கு நான் சொல்ல வரேன்.
சில நண்பர்களுக்கு வந்து குழப்பிக்கிடுவாங்க. அதுக்காக தான் குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே உங்களுக்கு குழப்புற மாதிரி இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ட்ராவுடைய கீ நம்பர் இது தான் நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு அல்லது ஆல் போர்டு 7. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை 7 இந்த ட்ரா நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா இதை உடச்சிக்கிட்டு வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0. 0வோட வேல்யூ வந்து எக்ஸ் நண்பா. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 7 அல்லது 0 தான் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் நிற்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டு. ஸோ பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் 07. ரெண்டுமே ஒன்றா வர்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாட்டினா 17 27. அடுத்ததாக 50 60 அண்டு 40 இருக்குது நண்பா. கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 77 அல்லது 00 வர வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் பிசியில் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஏபிஎஸ்சியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்க 2 போர்டும் கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப்னு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதில் இந்த ஸ்கிப்னுட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நண்பா. இது எல்லாமே வந்து அந்தந்த ட்ராக்களை வச்சு எடுத்த நம்பர்ஸ். அதாவது உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை பார்க்குறதுனால இது எல்லாமே வியாழன் டு வியாழன் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வெள்ளிக்கிழமைனா வெள்ளி டு வெள்ளி தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர். இன்றைக்கி வியாழக்கிழமைனா நம்மளுக்கு கருணையா ப்ளஸ். அதேமாதிரி நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனலட்சுமி. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/3/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 616க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.